மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பாக்யராஜ் சார் வந்து இறந்துட்டாரு. பட் பல பேர் பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு மீட்டிங் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மீட்டிங் சார்? பாக்யராஜ் அவருடைய திடீர் மரணம் உண்மையில ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் தான் நிறைய விஷயங்கள் அவருடைய நண்பர்கள்ட்ட பேசியிருக்காங்க. குறிப்பாக சிநேகன் அவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த விஜய் அவர்கிட்ட பேசியிருக்காங்க, எழுத்தாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக பூர்ணிமா ஜெயராம் அவர்களோட குஷ்புவுடைய பொண்ணு திருமணத்துக்கு ரொம்ப ஜாலியாக போய் பேசி நல்லா அரட்டை அடித்து நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அங்கே ராதா அவர்கள் வர்றாங்க. அலையில் ஓதிலை படத்தில் ராதா அறிமுகப்படுத்துகிற பாரதிராஜனா கூட இங்கே பாக்யராஜ் ஸ்பாட்டில் இருந்தாங்க. ஸோ அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு கே பாக்யராஜ் நிறைய படங்கள் ராதாவை அவருடைய பேரா போட்டு கொண்டு போனாங்க. இப்போ அவர்கள் பாக்யராஜ் காலில் ஆசீர்வாதம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ தூக்கி விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ட்ராவல்லே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் அங்கே நல்லா கலந்துட்டா கூட அங்கேருந்து கூட சென்னைக்கு அவர் சில பேசின விஷயங்களும் வர்றது மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் சவுத் இந்தியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவராக கே பாக்யராஜ் அவர்கள் இருக்காங்க. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அங்கேருந்து மேரேஜை முடிச்சுட்டு வர்றாங்க. இங்கே முக்கியமான சந்திப்புகள் நடக்குது. ஸோ முக்கியமான அதை பாடலாசிரியர்களோட, எழுத்தாளர் சங்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளோடலாம் ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணி பேசப்பட்டு பார்த்தோம்னா, இங்கே வரக்கூடிய இதில் தேர்தல் வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இவர்கள் எல்லா நிர்வாகிகளும் பாக்யராஜ் அவர்கள் தேர்தலே தேவையில்லை, உங்களை விட்டால் தலைவர் யார் வரப்போகிறா, உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க உதவி இயக்குநர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு யாருமே கிடையாது. இந்த பெரிய இடம் சின்ன இடம்னு வேறு சில பேர் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அது நடுநிலையாக எது நியாயமாக அதை மட்டும்தான் கொண்டு போவீங்க. நீங்கள் பெரிய ஆளையும் பார்க்க மாட்டீங்க, சின்ன ஆளும் பார்க்க மாட்டீங்க, எது சரி அப்படிங்கிற. ஸோ அப்போ நீங்கள் தலைவராக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு தடவை போகும்போது, இங்கே தான் அதனுடைய சந்திப்புகளை வேறு சில நிகழ்ச்சிகள் நடக்கிறதா ஒரு தகவல் விசாரிக்கும் போது, அப்போது பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து தலைவராக இருக்கார் சவுத் இந்தியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷனில். பட் அவரை கீழே இறக்குவதற்கான சில வேலைகள் நடந்ததாக ஒரு தகவல். இது பாக்யராஜ் அவர்களுக்கும் தகவல் போயிடுச்சு, முக்கியமான நிர்வாகிகளுக்கும் போகுது. இப்போ என்னப்பா இப்படி ஒரு இது வருது, வரதானே சார் செய்யும். ஒரு நாட்டுக்கோ உங்களுடைய இதுக்கோ நல்லது செய்யணும்னு நினச்சா அங்கே சில தடங்களை அதை உங்களை இறக்குறதுக்கும் உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு சம்பவம் நடக்க தான் செய்யும். உங்களுக்கு தெரியாததா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க, தேர்தலே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க பாக்யராஜ் தரப்புலேருந்து எல்லா பேருமே. அப்போது நீங்கள் அண்ணா போஸ்ட்டு, ஸோ நீங்கள் தலைவராக இருங்க, அதான் சிறப்பாக இருக்கும். நம்மளோட எல்லாருடைய நிர்வாகிகளுடைய அவருடைய பேசுகிறது இதாக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே பாக்யராஜை எதிர்த்து முக்கியமாக தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது ஆர்கே செல்லுமணி அவருடைய தரப்பிலிருந்து வர்றது மாதிரி ஒரு தகவல். அங்கே தலைவராக விசி குகநாதன் அவர்களையும் ரவி மரியா அவர்களையும் நிற்க வைக்கிறது மாதிரி ஒரு தகவல் வந்தது. அப்போது பாக்யராஜே அந்த தலைவர் போஸ்ட்லேருந்து இறக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். இந்த பக்கம் இவர்களை உட்கார வைக்கணுங்கிற ஒரு எண்ணம். பட் இப்படி ஒரு சந்தர்ப்பம் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இது பாக்யராஜ் அவர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை உருவாக்குது. என்னப்பா இது வரைக்கும் நம்ம நல்லதானப்பா பண்ணோம், நம்ம சங்கத்துக்கு அதுக்கும் இப்படி பண்ணால் என்னப்பா இது அப்படிங்கும்போது, சார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம். அதை ஒரு பக்கம் மறைமுகமாக சில வேலை நடக்க தான் சார் செய்யும், நடந்துட்டு போட்டுமே, பட் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிர்வாகிகள் பேசப்பட்ட ஒரு விஷயம். பாக்யராஜ் அந்த இதோடு வர்றார். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு சரி நாளைக்கு நம்ம சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே பாடலாசிரியர் சிநேகன் அவருக்குள்ள ஒரு மெசேஜ் போட்ட ஒரு தகவல் சிநேகர்களே சொன்னது ஒன்று இருக்குது. ஆனால் இந்நேரத்தில் பாக்யராஜ் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணலாமா வேணுமோ அவங்க ஒய்ஃப்கிட்டலாம் பேசின ஒரு விஷயம் ஒன்று, இல்லை காலையில் நம்ம திரும்ப பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி ஒரு பாக்யராஜ் அவர்கள் கூப்பிட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம என்னுடைய அன்றாட வேலையில் முடிச்சுட்டு நம்ம சந்திப்போம், நம்ம சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கோ என்னமோ இப்போ நம்ம தலைவர்கிட்ட வரதா இல்லை வேறு யாரும் வர வைக்கிறதா, இல்லை நான் வேணான்னு சொல்லிட்டு இறங்கி கூட நான் போயிடுறேன், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, யார் இல்லை நான் நல்லது செஞ்சால் போதும் நமக்கு அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன். பாக்யராஜ் எல்லா பேரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றான்றதுக்கு நிறைய பேர் இந்த கதையை எழுதிட்டு சங்கத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். இப்போ இவர்களே கதையை மூளையை கசக்கி உருவாக்கி நடந்து போய் பஸ்ஸில் போய் காசு இல்லாமல் சாப்பிட்டு வாய்ப்புகள் தேடுற இயக்குனர், உதவி இயக்குனர் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் ஒரு சில பேர் தான் எங்கேயாவது கடனை வாங்கி சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ண ஒரு சம்பவம் ஒன்று. அங்கே ஒரு அதாவது வருங்கால இயக்குனர் ஒருத்தர் நல்ல ஒரு கதை எழுதியிருக்காரு.
அவருடைய நெருங்கிய நண்பரும் கூட வச்சுக்கலாம். மிக பிரபலமான உயிரிட்ட வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. நாளடைவில் பார்த்தோம்னா அந்த கதை ஒரு படமாக மாறுது. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன பண்ணுறது, இப்படி நம்மளுடைய கதையை வந்து அதாவது நம்பி சொல்கிறோம், நம்ம இங்கே டக்குன்னு உருவாக்கிட்டாங்களே, நம்ம பேரும் வரல, அதுக்குரிய பணமும் வரல, இந்த மரியாதையும் இல்லை. அப்போ என்னாகும் தான் பாக்யராஜ் அவர்கள்ட்ட போய் அந்த தகவல் போகுது. பாக்யராஜ் கூப்பிட்டு எல்லாம் டீட்டெயிலாக உட்கார வச்சு, நிர்வாகியில் உட்கார வச்சு எல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது அது அவருடைய சம்மந்தப்பட்டது தான் சொல்லி அது உறுதி செய்யப்படுது. இப்போ முறைப்படி அவர் வந்து கதையை ரெஜிஸ்டர் பண்ண ஒரு தகவலும் வருது. அது மிக பிரபலமான பெரிய நிறுவனம் தயாரித்த படம் கூடாது. இப்போது பாக்யராஜ் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வேறு யார் இருந்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய கிரர், ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கும்போது இதை வந்து இவருக்கு சாதகம் இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக பேசி முடிச்சு அமுச்சுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே பாக்யராஜ் அதுதான் செய்யலை. உன்னோட கதை, ஏன்னா இவர் கதாசிரியர் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு கதையை உருவாக்குற வழி அவருக்கு தான் தெரியும். ஸோ அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின கதையை வந்து அசால்ட்டாக திருட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் நான் அப்படின்னு முறைப்படி என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி இது இவருடைய கதை தாங்கிற அளவுக்கு பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த கடத்தை கொண்டு போகிறார். அப்போது எதிரில் இருக்கிற ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவருக்கு வேண்டிய முழு தொகை, பெரிய ஒரு தொகையை பாக்யராஜ் அவர்கள் வாங்கி கொடுத்த ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ எல்லா உதவி இயக்குநர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கதை வச்சுட்ருக்கிறவங்க, படம் தேடி வாங்கி போகிறவங்களாம் துப்புன்னு கும்பலாக ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு சால்வை போற்றி மாலை மரியாதை கொடுத்து, சார் உங்களை மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் சார் எங்களை மாதிரி பல பேர் அதை கதையை வச்சுட்டு சுற்றுறவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும், அப்படி நாங்கள் எது வந்தாலுமே உங்களுக்கு ஆதரவாக தருவோம் சார். அவங்களுடைய ஒரு ஆதரவு பெருகுது. நிர்வாகிகள் மத்தியில் இதுதான் நீங்கள் தொடர்ந்து தலைவர்கள் சொல்லப்பட்ட காரணம். இது மாதிரி நிறைய விஷயங்களை பாக்யராஜ் அவர்கள் செஞ்சுருக்காங்க. முடிந்த அளவுக்கு அவர் சொந்த பணத்தை போட்டும் வர்றவங்களுக்கு காசு இல்லாமல் செலவுக்கு காசு கொடுத்துட்ட சம்பவமும் உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நிரந்தரம் இருக்கணுங்கிறது எல்லாரும் ஆசை. ஆனால் ஒரு தரப்பு மட்டுமே பார்த்தா ஆர்கே சல்மணி அவருடைய அந்த தரப்பில் இருந்து வர்றது என்னென்னா அவரை இறக்கிட்டு விசி குணாதிரியும் ரவி முறையை உட்கார வைக்கணும், தேர்தல் நடத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு. இதுதான் பாக்யராஜ் அவர்கள் மறைவுக்கு காரணமான முதல் நாள் மாலையில் நடந்த மிகப்பெரிய விஷயம், பேசப்பட்டது, எல்லார்ட்டையுமே பேசுனது. இந்த மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்ன இப்படி ஒரு இது இருக்குது, என்ன இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன எது வந்தாலுமே நீங்கள் தைரியமாக தில்ல நிற்கணும், யாராக இருந்தாலுமே. நான் இது சம்மந்தமாக கார்டியாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லும்போதுன்னா, எந்த கவலை ஒரு மனிதனுக்கு வந்தாலுமே சந்தோஷமாக இருந்திருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்கள் ஹார்ட் அதுதான் எதிர்பார்க்கும். நீங்கள் கவலை பட அது அப்படியே சோர்வடையும். இது சயின்டிஃபிக்கான உண்மை சார். இது நீங்கள் கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அப்போது பாக்யராஜ் அவர்கள் வந்து என்னதான் அவருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தால் கூட அவர் வந்து இதில் சம்பாதிக்கிறன்ற நோக்கமே இல்லை அவருக்கு. எழுத்தாளர் சங்கத்தில் போய் தலைவராக இருந்து சம்பாதிச்சு பண்ணுற அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா குடும்பத்தை வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கையில் எடுத்துட்டாங்க. பாக்யராஜ் அவர்கிட்ட சொல்கிறது, நீங்கள் உங்கள் வேலையை அழகாக நீங்கள் பாருங்கள், எந்திரிங்க, கதையோ வரலுக்கோ என்னமோ சங்கத்துக்கோ எதுவெல்லாம் நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக வாங்க, குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் இதையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே இருந்த சொத்து எல்லாத்தையுமே பாக்யராஜ் அவர்கள் விற்று படம் எடுத்த சம்பவங்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு உதவி செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. அப்போ குடும்பத்திலேருந்து கொஞ்சம் வெளில வர்றாரு என்னென்னா அவர் தொழில் பார்க்குறதுக்காக. ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக போகுது. ஒரு பக்கம் சாந்தனு பிரச்சனை, பொண்ணு சரண்யா பிரச்சனை இருந்தால் கூட அது பெருசாக காட்டிங்கமா பூர்ணிமா பாக்யராஜ் கையில் எடுத்துட்டாங்க. இவருடைய படம் சம்பாதிக்கிறது, ஈவெண்ட்டு போகிறது, இந்த ரியாலிட்டி ஷோ போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் மோஸ்ட்லியே பண்ணுறது. இல்லை அது கூட காசு வாங்க மாட்டார் அவர். இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்போது அவர் வந்து ஃபேமிலிக்குள்ளே நிம்மதியாக போகிறார், பிரச்சனைகள் இல்லை, உடலில் எந்த நோயும் கிடையாது, சுகர் எதுவுமே கிடையாது, மாத்திரை எடுத்துகிற வேலையும் கிடையாது அவருக்கு. ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை. ஒரு பீரியடில் லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு, உண்மையாக தான் நம்மளும் சொல்லியிருக்கோம். அதை டோட்டலாக விட்டுட்டார். பூர்ணிமா பாக்யராஜில் எடுத்து சொல்லி டோட்டலாக மாற்றிட்டாங்க. நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது அவர் மனைவி தான். ஸோ சிகரெட் செயின் ஸ்மோக்கர் பாக்யராஜ் அவர்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த சிகரெட்டையும் டோட்டலாக விட்டார். எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கார். அப்போது இந்த சங்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பம், அன்னைக்கு சாயங்காலம் நடந்த விஷயங்கள் அவரை மனசை போட்டு உலுக்கிக்கிட்டே இருந்தது. டிப்ரெஷன் மேலே 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 வந்து என்னடா ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்குள்ளே போட்டு ஆழமாக இதை கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மறுநாள் கேஷுவலாக போய் பார்த்து பேசி என்னங்கிறது கேட்டது தானே சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய மனசுக்குள்ள அந்த கேள்விகள் வர 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 அவருடைய நிர்வாகிகிட்ட முக்கியமானவர்கிட்ட பேசின சம்பவங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் முடித்து காலையில் வாக்கிங் போகிறாரு. காலையில் எல்லாம் அந்த அவருடைய பாடலாசிரியர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு 10 மணிக்கு மேலே சந்திப்புங்கிற ஒரு நிகழ்ச்சியோடு இருந்து பேசி முடிச்சுட்டு காலைல வாக்கிங் போகிறாரு. பல்லு விளக்கிட்டு உட்காந்துட்டு காஃபி வேணும்னு கேட்குறாங்க. சோஃபாவில் போய் உட்காராரு, உட்காந்து வரதான். இது எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஒரு பக்கம் சாஞ்சு
ஷூ மட்டும் கழட்டிக்கிற, சாக்ஸ் கூட கழட்டலையா, அப்படியே உட்காந்து வருதான். அப்போது இந்த நினைவுகள் அவரை போட்டு 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 அழுத்தம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. சில சம்பவங்கள் இப்படி தான் சில மனிதர்களை போட்டு நம்ம கமுத்தி விடும். அது இவர் குடும்பத்துக்காக அவ்வளோ பெரிய அளவில் பாதிக்கப்படலை. அதுலேருந்து கொஞ்சம் மீண்டும் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. மற்றவர்களுக்கு உழைப்பதற்காக நாம் சங்கத்துக்கு பாடுபடணும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும், இந்த நோக்கம் இவருக்கு இருந்ததுனால இவ்வளோ பிரச்சனையை சந்தித்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் அன்னைக்கு காலையில் போன ஒரு விஷயம். இவர் வந்து சிநேகனுக்கும் விஜயன் இவருக்கெல்லாம் வர சொல்லி பேச போடும்போது பார்த்தா இந்த தகவல் போகுது. இன்னும் காலையில் அவங்க மீட்டிங் பண்ணி சங்கத் சவரை பேசலாம்னு நினைக்கும் போது இப்படி ஒரு மரண செய்தி வருதுன்னா உளுந்தடிச்சு ஓடி வந்த சம்பவங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பாக்யராஜுடைய அந்த மரணம் எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் அவர் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தம் கொடுத்ததுனால வந்தனுடைய விளைவுகள் தான் நம்மளை விட்டு போனதே சார். இப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் வந்து பல மன உளைச்சலுக்கு அலையை நம்மளை விட்டு போயிருக்காருன்ற அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. கொஞ்சமாக அவர் வந்து கொஞ்சம் விலகி வந்திருந்தாருன்னா நம்மளோட வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ 73 வயசு தான். சொல்லப்போனால் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலே வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இதை ஒரு இதில் கூட சார்ந்தவர்கள் சொன்னது கூட என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 வருஷத்தை நான் ஒரு கொடுக்குறேங்கிற ஒரு விஷயத்தையே சொல்கிறார். ஒரு இதில் நம்ம பேசும்போது கூட அது கூட பாக்யராஜ் வருத்தப்பட்டார். ஐயோ என்னப்பா நீ அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி இருந்த ஒரு பாக்யராஜ் இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவருடைய இறுதி சடங்கில் நடந்த சில சம்பவங்கள், சர்ச்சைகள் வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப என்னென்னா வேதனையாக இருந்தது நம்ம பார்க்குறதுக்கு. எனக்கு அங்கே மீடியா பீப்புள்ஸ், ஏன்னா நம்ம பத்திரிக்கையாளர், மீடியா, சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் பார்க்கணும் ஆசைப்படுறவங்களை போய் கொண்டு ரீச் பண்ணுறது அவங்க தான். லைவ் டெலிகாஸ்ட் காலையில் வந்தவங்க ராத்திரி இருந்து மறுநாள் வரைக்குமே இருந்த நம்மளுடைய மீடியா நண்பர்கள் நம்ம பார்த்துருக்கோம். கரண்ட்லாம் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லா பேரையும் வந்துட்டு போயிட்டாங்க. பட் இவர்கள் மட்டுமே இருந்து யாராவது வருவாங்களா, என்ன நிலைமை இருக்குது என்னன்றதெல்லாம் வெளியில் ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் நம்மளுடைய மீடியா நண்பர்கள். அதை கொஞ்சம் இந்த நேரத்தில் எல்லாமே புரிஞ்சுக்கணுங்க சொல்ல வரேன் நான். ஆனால் இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா சில பேருடைய ரசிகர்கள், அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போகணும், இன்ஸ்டாவில் போகணும், ட்விட்டரில் போகணும்னு சொல்லி மொபைலில் எடுத்துகிட்டு வந்து எடுக்கக்கூடிய சில பேர் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே ராதியா அவர்கள் வந்து ஆம்புலன்ஸில் பாக்யராஜ் ஒரு உடலை கொண்டு வரும்போது, சாந்தன் உள்ளேருந்து வரும்போது, இறங்கும்போது பார்த்தோம்னா அவர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்துருப்பான் போட்டு, கண்ணம்லாம் வீங்கின பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ரொம்ப எமோஷனல் ஆனதை பார்த்தோம். இந்த பிரைவசி எனக்கு வேணும், கொடுங்கன்னு அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் இங்கே சில பேர் இந்த மொபைலில் வச்சுட்டு பண்ணுறது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா மீடியா நண்பர்கள் வந்து என்னென்னா அந்த மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான நோக்கங்கள் கிடையாது. ஒன்லி கேமரா, மைக், இந்த இதோட தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. பட் இங்கே பாக்யராஜ் அவர்கள் எந்த மாதிரி இருக்காங்க என்னங்கிறத வந்து ஷூட் பண்ணி காமிக்கணுங்கிறது இங்கே டிஆர்பியோ அதன் மூலம் சம்பாதிக்கிற எண்ணமோ யாருக்குமே கிடையாது. பாக்யராஜ் வச்சு பண்ணணுன்ற அவசியம் யாருக்கு கிடையாது. ஆனால் இங்கே ராதியா அவர்கள் சொல்கிறது என்னால் அந்த ஒரு சில ஏற்றுக்கொள்ள முடியல. உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, வேணுமா நான் படம் நடிச்சு தர்றேன், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள முடியல. பட் ராதியா அவர்களுடைய அந்த எமோஷனலை புரிஞ்சுக்க முடியுது. கூட்டம் வேண்டாம் அப்படின்னு அதை புத்தகம் போக்கில் நம்ம சொல்லக்கூடாது. மீடியா நண்பர்களுக்குன்னு ஒரு பிளேஸை கொடுத்தோ இல்லை உங்களை அதை வர ஆரம்பிச்சோ மற்றவர்கள் மொபைல் எடுக்கிறவங்க மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். இங்கே வந்து பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பாதுகாப்பு மீன்ஸ்னால் கூட்டம் வந்து கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜராக ஒரு மேட்டர் ஒன்று பண்ணியிருந்தானே பரவாயில்ல. எல்லாத்துக்கும் பவுன்சரோட வர்றவங்க இதில் ஒரு 50 பவுன்சரோட தூக்கி வரிசையாக லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா சேஃப்டியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் அந்த சூழ்நிலை என்னென்ன பண்ண முடியும் என்னங்கிறத வந்து அந்த எண்ணம் தோணாது. ஆனால் இந்த ஆர்கனைசிங் பண்ணுறாங்க இல்லையா, பார்த்திபன் விஷயம் சொன்னார்ல, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தது பிறந்தநாளைக்கு வந்து அதனுடைய குருநாத பாக்யராஜர்களுக்கு மாலை முறை தர அதை வாங்கி பத்திரமா சேஃப்டி வச்சு பண்ணணும் தான் என்னுடைய வேலை, அதை நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொன்னாங்க. நல்ல விஷயம். அன்னைக்கும் காலையில் வந்தவர் தான் பார்த்திபன். அழுது அவரும் நிறைய எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து பேசி அமிச்சது ஒரு பக்கம். இந்த பாதுகாப்பையாவது பார்த்திபன் அவர்கள் பண்ணியிருக்கலாம், அவர் அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்கலாம். அது யாரும் பண்ணலை. பட் அங்கே கூட்டம் சேருது. லேக் ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. மொத்தம் லேக் ஏரியா மெயின் ரோட்லேருந்து 1லேருந்து 7 ஸ்ட்ரீட் இருக்குது, சேலாவது குறுக்கு தெரிவிக்கும். அவ்வளோ பிளாக், 4 என்ட்ரன்ஸு. நான் போயிருந்தேன், 4 பக்கமே போலீஸை போட்டு லாக் பண்ணி வச்சு காரு பைக்கெலாம் போக விடலை. அந்த ஏரியாக்குள்ள இருக்க மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு. ஓகே. ஸோ ராதியா அவருடைய எமோஷனை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அவரோட சேர்ந்து சுகாசினி அவர்களும் பண்ணதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்யராஜ் மேலே அன்பு பாசம் பற்று இருக்கோ அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் வந்து கூட்டத்தில் எல்லாத்தையும் தள்ளி விட்டது, முட்டியில் குத்துனது, இடித்தது, அப்புறம் கார்லேருந்து வரக்கூடிய
அதை பெரிய ஸ்டார் கூட அந்த கேமரா தட்டி விட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேமராவில் கீழே விழுந்து உடஞ்சுன்னு என்ன உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். அது யார் பொறுப்பாக முடியும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் உங்களையும் கவர் பண்ணி இதெல்லாம் வரலாற்று பக்கங்கள், நாளைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிங்க, பதிவுங்கள் இது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்தாங்கல்ல, வந்துட்டு மாலை மரியாதை அதை செலுத்திட்டு சாந்தனுவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி, அங்கே பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் உட்காந்து வேறு சேரில் உட்காந்துருக்காங்க, கீழே முட்டி போட்டு உட்காந்து ஆறுதல் சொன்னார். எந்த முதலமைச்சர் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் நாளைக்கு 10, 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய பதிவான சம்பவங்கள். இது ஒரு முதலமைச்சர் முட்டி போட்டு ஆறுதல் சொல்லி அவருடைய அந்த ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு போகிறாங்கன்ற போது இந்த பதிவுகள் முக்கியமானது. அதை மீடியா நண்பர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த உலகத்தை கொண்டு போய் காமிக்கிறது அவங்க தான். பட் யார் பண்ணுனாங்கிறத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பவுன்சரை போட்டு பேரிகேட் போட்டு பாதுகாப்பாக போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி நீங்கள் செட் பண்ணி தான் ஆகணும். கூட்டம் வருங்கிறது தெரியும். பாக்கியராஜ் சாதாரண ஆள் கிடையாது. பாரதிராஜும் பாக்கியராஜும் லெஜண்ட், தமிழ் திரையுலகத்தின் முன்னோடி 2 கண்கள் அவங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நார்த்தில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துன்னு வச்சுங்களேன், வட மாநிலங்களில் அங்கே எல்லா பேரும் வரக்கூடியவர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க, லேடிஸோ ஜென்ஸோ. ஒரு சவுண்டு இருக்காது. அப்படி இந்த பின் ட்ராப் கீழே நீங்கள் ஒரு பின்னு போட்டிங்கன்னா சவுண்டு கேட்கும். அந்தளவுக்கு அமைதியாக இருப்பாங்க. வர்றதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழி. இந்த மீடியா பீப்புள்ஸுக்குன்னு ஒரு சென்டர் பிளேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல நகரவும் மாட்டாங்க. வர்றவர்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, போகிறவங்களை பண்ணுவாங்க. என்ன நடந்த சம்பவங்கள் இதுதான் வரும். இந்த பதிவுகள் நிறையா இருக்குது. நீங்கள் பழைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். அது பண்ணலை. பட் இங்கே வரக்கூடியவர்கள் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறவங்களும் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் நெரிசலில் போய் பண்ணி அவருடைய க்ளோஸ்அப் எடுக்கணும் போகணும் போது அதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. சுகாசினியும் ராதிகாவும் பண்ணுறத ஒரு பக்கம் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த நியாயம்னா கூட நீங்கள் வந்து அதாவது என்னென்னா குட்டாம்போக்கில் வந்து எல்லா மீடியா போய் டிஆர்பிக்காக பண்ணுறங்கிற சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா உங்களை பற்றி நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அவர்கள் தான் அவங்களை கொண்டு போய் வந்து இந்த உலகம் பூரா போய் சேர்க்குறதே மீடியா நண்பர்கள் இல்லையா? நீ எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பேசி பண்ணணுங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த சம்பவம் வந்து தொடர்கதி ஆகிட்டே இருக்குது. அஜித் அவர்களுடைய அப்பா மரணம், அவருடைய அம்மா மரணத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. அஜித்தை எதிர்பார்க்கல, நமக்கு அரசியல் சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே ராதிகா அவர்கள் வந்து இப்போ நான் சொன்னது தான், இந்த மீடியா வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து பாக்கியராஜ் எந்த அளவுக்கு ராதிகா பல பிரச்சனை நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசினா டைம் இருக்காது. அதனால அந்த ஒரு பாசம் இருந்ததுனால தான் அவங்க வந்து பாரதிராஜ்கிட்டே வந்து அழுதுட்டு உட்காந்தாங்க, பாக்கியராஜோடையும் வந்து ஸோ கடைசி வரைக்கும் இருந்தாங்கிறது நிஜம். இன்றைக்கி தாய் கலைவர் வரைக்கும் வந்து ராதிகா அவர்கள் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பாக்கியராஜ் முன்ன ஆரம்பி கொடுத்த ட்ரைனிங் தான் நான் சொல்லுவேன். நான் அதை இந்த தாய் கலைவி இந்த பூரா உலகம் பூரா போய் ரீச் பண்ணது காரணம் இந்த மீடியா நண்பர்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுனது. இவ்வளோ விஷயங்கள் இருக்காத அவர்கள் ஒரு பக்கம் பண்ணது சரின்னா கூட இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம மீடியா நண்பர்களும் வந்து கொஞ்சம் அதுக்குன்னு வேண்டிய ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இந்த மொபைலில் தூக்கிட்டு போகிறவங்களை வந்து நீங்கள் வெளில அனுப்பிச்சிட்டு, ஏன்னா அவர்கள் இமீடியட்டாக ஸ்பாட்டில் டக்குன்னு வந்து ரீல்ஸ் போடணுங்கிற ஆசையில் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள. இந்த மீடியா பில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கரண்ட்லாம் கூட போய் ராத்திரத்தில் யாரும் போது அவர்கள் வெளியிடத்து கொண்டு வந்தது அவர்கள் தான். அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். ஸோ நம்முடைய லெஜெண்ட் பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கி நம்மளை விட்டு இல்லை. அவருடைய மரணம் ஏற்கனவே சம்பவங்கள் சொல்லியிருக்கேன். அந்த மன உளைச்சல், சங்கத்தினுடைய ஏற்பட்ட அந்த நிறைய குளறுபடிகள், என்னடா இது அப்படின்னு அவர் யோசித்தது. பட் இன்றைக்கி இல்லை. இவ்வளோ பிரச்சனை சர்ச்சைகள் உருவாகிருக்கு. இதுக்கும் மீறி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பாக்கியராஜ் அவர் வந்து கண்தானம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே மிக சிறந்ததாக ஒன்று பார்க்குறேன். அப்படி அந்த கண்தானம் பண்ணி அந்த கண்ணை எடுத்துகிட்டு போகிற சம்பவம் இருக்குது. இப்போ ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அவர் இல்லையே தவிர அவருடைய கண்கள் நம்மளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த உலகத்தையும் பார்க்கும். யாரோ அந்த நபர் மிகப்பெரிய ஒரு கொடுப்பரசாலியாக இருப்பார்னு தான் நினைக்கிறேன். அந்த நபர் யாருன்னு தெரியல. பாக்கியராஜுடைய கண்களை பொருத்தக்கூடிய அந்த நபர், அவர் மூலமாக பாக்கியராஜ் நம்ம முன்னாடியே வாழ்ந்துட்டு இருப்பார். நிறைய விஷயங்கள் நமக்கு வரும்ன்ற தகவல் நமக்கு வருது சார் இந்த நேரத்தில். ஸோ மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பற்றி பேசுனது இல்லைங்கிற மிகப்பெரிய ஒரு குறை. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம தமிழக அரசுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, அரசு மரியாதையோடு செலுத்தினாங்க. அது உண்மையிலேயே வந்து மிக தகுதியான நபர் பாரதிராஜ் அவர்களும் ஸோ பாக்கியராஜ் அவர்களும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பாக்கியராஜ் அவர்களுக்கும் சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல டூரிஸ்ட் பிளேஸான ஒரு வெண்கலை சிலையை வச்சு ஒரு மரியாதை செலுத்தினாங்கன்னா இன்னும் மேலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஆசைப்பட்றேன். பட் இதோடு சேர்த்து
நிறைய பேர் அந்த இடத்துல சர்ச்சைக்குள்ளே வர்றது மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த முருங்கைக்காயோட ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போனார் பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. படத்துக்கு வந்ததுன்னா அந்த மாதிரி வந்து ஒரே கலாட்டா பண்ணுறாரு 50-100 பேரோட. அன்றைக்கி வந்து ரொம்ப சோகமான ஒரு இடத்துல வந்து முருங்கைக்காயை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. அவராது யோசிக்கணும். ஏதோ காமெடிங்கிற பேரில் நம்ம எது ஒன்று சொல்கிறோங்கிற பேரில் அவர் சொல்லி பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மாதிரி சம்பவத்தில் வந்து இந்த மாதிரி என்ன சில்லறத்தனமான சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா, அவருடைய படங்கள் எவ்வளோ படங்கள் நமக்கு இருக்குது வரலாற்று திரும்பி பார்த்தா அதெல்லாம் தாண்டி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வர்றீங்க, அவரை பார்க்கணும், உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லணும்னா அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல, நான் விரும்புகிறேன். நான் இதை தமிழக அரசு ஒரு இறுதி மரியாதை செலுத்தி 72 குண்டுகள் முழங்க ஒரு வெண்கலை சிலையும் பாரதிராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் பிரித்து வைக்க வேணாம், ஒரே இடத்துல. குருவுக்கும் சிஷியனுக்கு வச்சா சிறப்பாக நினைக்கிறேன். இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா பாரதிராஜா மேலே மிகுந்த ஒரு பற்று பாசம் கொண்டவர். அந்த அழுத்தமும் வந்து பாக்யராஜ் இருந்தது. பாரதிராஜா இறந்த 16வது நாள் முடியுது, 17வது காலையில் இவருடைய மரணம் வருது. இப்போ எந்த அளவுக்கு அந்த பற்று அவருக்கு மேலே இருந்தது தெரியும். பட் அவருடைய நினைவுகளே நிறையா இருந்தாங்க. நம்மளும் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இறந்து போனதுக்கப்புறம் 16ஆம் நாள் தான் காரியம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பாரதிராஜா அவர்களுக்கு எப்போ பண்ணால் 3ஆவது நாளோ 11 நாளோ சிலர் பண்ணிடுறாங்க. 16ஆவது நாளில் நம்மளுடைய சிஷியனும் வீட்டில் இல்லைங்கிறது வந்து அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப மிகப்பெரிய இழப்பு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு. இவரை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங் ரைட்டர் இதுவரைக்கும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு சின்ன டாட் கதையை எடுத்து ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணி மக்கள் முதல்ல சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தவர் கே பாக்யராஜ் அவர்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசிட்டே போகலாம். சந்தர்ப்ப கிடைக்கும் அடுத்த வழியில் பேசுவோம் சார். ஓகே சார், நிஜமாவே அன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் நிறைய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு. யார் பக்கம் நம்ம நியாயம் பேசுறதுன்னு நம்மளுக்கு தெரில. இவங்க பக்கம் பேசுகிறதா அவங்க பக்கம் பேசுகிறதான்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த முருங்கா விஷயம் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஓப்பனாக சொல்கிறேன், சரியான கோவத்தை ஏற்படுத்திச்சு. அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து பிளாக் பண்ணிவிடுங்க, இனிமேல் அளவே பண்ணாதீங்கன்ற. நம்ம மீடியா நண்பர்களும் வந்து அவங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஆமாம், அந்த மாதிரி ஆட்களை வந்து தவிர்த்துடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுடுங்க, இந்த நபர் வந்து இனிமேல் எந்த கெட்ட விஷயத்துக்கும் உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து பிளாக் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இதை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா, ஏதான் எனக்கு விளம்பரம் தெரியுது, வர்ற 10 பேரில் நான் தெரியணும்னு சொல்லிட்டு கையில் இந்த முருங்கை கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து நிஜமாவே ஒரு அருவருப்பான விஷயம் சொல்லிட்டு அந்த இடத்தில் அவர்கள் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க போது ரொம்ப கேவலமாக இருக்காது, தவிர்க்கணும் இதை. ஆமாம், நம்மளுடைய மீடியா நண்பர்களும் அவரை பேசுறது வைக்கிறத வந்து டோட்டலாக தவிர்த்தணுங்கிறது தான் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் சார். ஓகே சார், ஆழ்ந்த இடங்களை அவங்க ஃபேமிலிக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. சாந்தனுவாலெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல பொழுது. அந்த இடிச்சடங்கும் போது சாந்தனுலாம் பார்க்கவே முடியலங்க. நல்ல அருமையான அவருடைய மகன், அது வார்த்தையில் இல்லை. அவங்களோட மருமக கீக்கி அப்படிங்கிற அந்த கீர்த்தி அவங்க. பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் நல்ல அருமையான ஒரு பெண்மணி. சுருக்கமாக சொல்ல போனால் அது குடும்ப தலைவி. பாக்யராஜ் இந்த அளவுக்கு தேறி வந்தது காரணமே பூர்ணிமா பாக்யராஜ் தான். இந்த இழப்பை தாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இருக்காது, வராது. ஆனாலும் நீங்கள் வர வச்சுக்க முயற்சி பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் தொழில், டெய்லரிங் தொழில் இருக்குது. உங்களை நம்பி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்காவது நீங்கள் மேம்படுத்தி சிறப்பாக கொண்டு போய் உங்கள் குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்து சரண்யா அவர்கள் வந்து நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஒன்றாக இருந்து, பாக்யராஜ் அவர்களுடைய ஆசை அதுதான். தன்னுடைய பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு ஆசை பாக்யராஜ் இருந்தது. அது ஏதோ சூழ்நிலை இல்லை. பட் இனிமேலாவது சரண்யா அவர்களை கூப்பிட்டு நீங்கள், சரண்யா, சாந்தனு, கீக்கி அவரோட ஹஸ்பண்ட் ஒரு 5 பேரும் ஒன்றாக இருந்ததுன்னா பாக்யராஜோட ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னா இந்த இடத்துல சொல்லிக்கல ஒரு மரசன். நன்றி சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி சார்.